ஹலோ வீவர்ஸ், இங்கே பாருங்கள், இந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க. அழகழகான பூவாக இருக்குது. சட்டி மாதிரி இருக்குது. சட்டியில் நட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், இந்த இதுவும் சட்டியில் உள்ளது. இலை உள்ளது நட்டு வச்சுருக்காங்க. அதாவது இலை உள்ள செடி. இது வந்து பிளாஸ்டிக் வாஸ் இருக்குதுல்ல, வாஸு பூசட்டியில் அதில் நட்டு வச்சுருக்காங்க. இலையாக உள்ளது பார்த்துங்க. இது எங்கே ஒன்று இருக்குது, இது எங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இது எங்கே ஒன்று நிறைய இருக்குது. பாருங்க, இது எங்கே வச்சுருக்காங்க. எல்லாம் நிறைய எல்லாம் இலைங்க உள்ள செடி. அதெல்லாம் விற்கிறாங்க நிறையா ஷாப்பிங்கில் பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் இலைங்க உள்ள செடி பார்த்துங்க. முளையில் இருக்குது. இதெல்லாம் உயரமாக இருக்குது. இது அங்கே இருக்குது. இந்த ஒரு இலைங்க உள்ள செடி இதெல்லாம் நிறைய இருக்குது. இங்கே இலைங்க உள்ள செடி இருக்குது. இங்கே இலைங்க உள்ள செடி இருக்குது. இது அங்கே இலைங்க உள்ள செடி இருக்குது. இதெல்லாம் இலைங்க உள்ள செடி கலக்கலக்காக இருக்குது. வீட்டில் வைக்கலாம் நம்ம வாங்கிட்டு போனோம். ஆனால் எனக்கு தேவையில்லை அதெல்லாம். இந்த அண்ணா வீடியோ எடுக்கிறேன்ல, அதனால நான் இப்போ வீடியோ எடுத்து காட்டுறேன். இந்த பாருங்க, அழகாக இருக்கு, அழகாக இருக்குது. இது அழகாக இருக்குது, அழகழகாக இருக்குது. நல்ல உயரமான செடியும் இருக்குது, சின்னது கட்டையும் இருக்குது. எல்லாம் பிளாஸ்டிக் இலைங்க. வந்து இதை பாருங்க, இந்த இலை உள்ள பூ, இலைங்களாக உள்ள பூ அழகாக இருக்குது. இதுவும் எல்லாம் சும்மா அப்படியே வாசலில் குத்தி வைக்கலாம். அந்த பாருங்கள், இந்த இங்கே இருக்குது செடி. ஸோ இது வந்து இலை உள்ள பூசட்டியில் குத்தி வச்சுருக்கிற இலை செடி. இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு வைக்கிறது அளவுக்கு வீட்டுக்குள்ளே. மூலையில் வைக்கலாம் அப்படியே ஸ்டாண்டு வச்சு. பாருங்கள், இது எங்கே ஒன்று இருக்குது, இது எங்கே ஒன்று பாருங்கள். இதுவும் அழகாக இருக்குது. இதுவும் எல்லாம் வந்து இலையாக உள்ள செடி தான். அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதுவும் இலை தான், இலை உள்ள செடி. இது இலை உள்ள செடி. இதுவும் இலை உள்ள செடி தான் பாருங்கள். இதுவும் இலை உள்ள செடி தான். அப்புறம் இந்த இது பாருங்கள், பழம், ஆரஞ்சு பழம் மாதிரி உள்ள சின்ன சட்டியில் உள்ள செடி. இது மேண்ட்ரின் ஆரஞ்சு நினைக்கிறேன். இது பிளாஸ்டிக்கில் இருக்குது, விற்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வைக்கலாம், வாங்கி மேஜையில் வைக்கலாம். மேஜையில் இல்லை, அது ஒரு ஸ்டாண்டு மாதிரி வாங்கி அதில் அடுக்கடுக்காக இருக்கும் பலகை. அதிலெல்லாம் அப்படியே அடுக்கி இந்த பூங்களை ஓரமாக வீட்டுக்குள்ளே ஓரத்தில் வைக்கலாம். அழகாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, மிளகா மாதிரி இருக்குது. இந்த செடி வந்து மிளகா செடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மிளகா மாதிரி. இது ஒரு பூவு. இது ஒரு செடி. பழுத்த மிளகா இருக்குதுல்ல, அது காய்க்கிற செடி மாதிரி இருக்குது. இது வந்து பூச்செடியா என்னான்னு தெரில. இதுவும் நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்கலாம், அழகுக்கு வச்சுக்கலாம். ஓகே, தவறுங்க, அழகாக இருக்கா. மிளகா மாதிரி தானே இருக்குது, ஆனால் மிளகா இல்லை. அது வந்து செடின்னு நினைக்கிறேன். அது ஒரு ஜாதி செடி. இது மலேசியாவில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், வெளிநாட்டில் உள்ளது. இதை வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், ஷாப்பிங்லலாம் விற்கிறாங்க. அப்புறம் இந்த பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இங்கே ஒரு செடி பூ இருக்குது, செடி பூ இருக்குது பாருங்கள். இது அழகாக இருக்குது. இது குச்சி மாதிரி இருக்குது. இது குத்தி கூட நம்ம வீட்டில் ஃப்ளவர் வாஸில் வைக்கலாம். அழகாக இருக்குது. இதில் வந்து மஞ்சள் கலர் இருக்குது. இந்த பாருங்கள், மஞ்சள் கலரு குச்சியும் பூவோடு எல்லாம் இருக்குது. கலையாக மஞ்சள் கலர் இருக்குது. இந்த பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இவ்வளோ தான். ஓகே.